இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன சொல்லு? என்ன சொல்ல? அட எப்பவும் சொல்லுவிய டிபிக்கல் வைஃப்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றது. என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்களா? ஓ மை காட் ரிஷி, உன்னை நீயே பாரு, எவ்வளவு பலவீனமாயிட்ட. ஒழுங்கா சாப்பிட மாட்டியா டைமுக்கு? இதெல்லாம் சொல்றதுக்கான உரிமை எனக்கு இல்ல ரிஷி. ஏன்னா இங்க நீ எனக்காக தான் இருக்க. உண்மையை சொல்லணும்னா உன்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்கு நீயே பாரு. உண்மையிலேயே நீ இங்க எதுவுமே சாப்பிடல. ஒரு வழியா சொல்லிட்டியா? பரவாயில்ல, ஆனா நீயே கொஞ்சம் சொல்ல. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பழகி போயிடுச்சு. இதுல ஜெயில் சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? அண்ட் ஜெயில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. உன்னை யார் இப்ப சாப்பிட சொன்னது? என்னோட பழிய உன் தலையில போட்டுட்டு நீ எதுக்கு இங்க வந்த? வீட்லயே இருந்திருந்தா வீட்டு சாப்பாடு கிடைச்சிருக்கும்ல. அதுவும் கிடைக்காது. பின்ன எப்படி கிடைக்கும்? நீ இங்க ஜெயில இருப்ப, நான் வீட்ல உட்கார்ந்தா வீட்டு சாப்பாடு கிடைக்குமா? இல்ல. அண்ட் பை தி வே ப்ளீஸ், இப்படி எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. பழியை ஏன் ஏத்துக்கிட்ட? இதெல்லாம் உனக்கு தேவையா? ப்ளீஸ், இதெல்லாம் எனக்கு கேட்க பிடிக்கல. அப்போ நீயே எனக்கு இதுக்கான காரணம் சொல்லு. எதுக்கு பழியை ஏத்துக்கிட்ட? அட ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அத ஏன்? என்ன நான் உன்னை ஜெயில அப்படியே எப்படி விட்டுட்டு போக முடியும் லக்ஷ்மி? நீ லக்ஷ்மி ஓப்ராய், ரிஷி ஓப்ராயோட வைஃப். நீ ஜெயில இருப்பியா? இல்ல, நாட் பாசிபிள். லக்ஷ்மி ஓபராயோட ஹஸ்பண்ட் ஜெயில இருக்கலாமா? அட அவன் ஜாலியா உள்ள இருக்கான். அண்ட் ரீசனும் ரொம்ப சிம்பிள். ஏன்னா நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. அதனால நீ ஜெயில இருந்தா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்போ நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியுமா? இல்ல, அது அது வந்து சரி, அதெல்லாம் விடு. நீ கஷ்டப்படுறதை என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? எனக்கு உன்னை பத்தி கவலை இல்லையா என்ன? அப்புறம் எதுக்கு நான் இங்க வந்தேன்? நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஒண்ணு பண்ணு, நீ ஜெயிலே இரு, வருத்தத்தோட இரு, உள்ளேயே இரு. எனக்கு எந்த கவலையும் இல்ல. இன்ஃபேக்ட் பட்னியாவும் இருக்கலாம். இனி நான் உன்னை பார்க்க வரவே மாட்டேன், உன்னை சந்திக்க வர மாட்டேன், சாப்பிட கொண்டு வர மாட்டேன். ஓகே, பை பை. ஒரு செகண்ட், விளையாட்டுக்கு சொன்ன, இதுக்கே கோபப்படுற? நான் கோவமா? நில்ல லக்ஷ்மி. ஆமா, நீ இங்க ஜெயில என்ன பார்க்க வந்தியா இல்ல இப்படி சண்டை போட வந்தியா? இதெல்லாம் யார் ஆரம்பிச்சது? நீதான். நானா? அது சரி, இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. வெளியே எல்லாரும் ஹஸ்பண்ட்ஸ் வச்சு எதுக்கு ஜோக் எழுதுறாங்கன்னு இப்ப புரியுது. அவங்க நிலைமை அப்படி. ஏன்னா அவங்க எல்லாம் தப்பே பண்ணலனாலும் தப்பு பண்ண மாதிரி மன்னிப்பு கேட்கணுமா உன்ன மாதிரி பிடிவாதமான வைஃப் முன்னாடி? ஒரு செகண்ட், சாரி. லக்ஷ்மி, கொஞ்சம் சீக்கிரம் ஊட்டி விட. எதுக்கு இப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் ஊட்டு லக்ஷ்மி, சீக்கிரம். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இரு, சீக்கிரமா தானே ஊட்டுறேன். அட ஐ மீன், நீ பசியோட இருக்கல, அது வேலைக்கு ஆகாது. நீ ப்ளீஸ் டைமுக்கு சாப்பிட்ற, இல்லைன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன். 6 மாசத்துக்கு. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் சீக்கிரமா வெளியே எடுத்துற. ரிஷி, அது வந்து என்ன? நான் இத பத்தி தான் பேசுறதுக்கு வந்தேன். அன்னைக்கு அங்க ஒரு ஷெஃப் வந்திருந்தால, அதான் அவன் கூட கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னானே, அவன் பேரு முகேஷ் தானே? அவன் எப்படிப்பட்டவன்? அதாவது அவனை முழுசா நம்பலாமா? ஆஃப் கோர்ஸ் அவனை முழுசா நம்பலாம். ஏன்னா பல வருஷமா நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அது வந்து சில பேருக்கு தேவை இருக்கும்ல, அதாவது பேராசை. அதை ஜட்ஜ் பண்றது கஷ்டம். ஒருவேளை அவனுக்கு யாராவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கலாம், இல்ல ஏதாவது டிமாண்ட் கூட வச்சிருக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நைஸ், குட் ஜாப். தேங்க் யூ. நான் தான் எல்லாம் சமைச்சேன். இதுல உப்பு போடலையா? இது ஒண்ணும் அவ்வளவு ஸ்பெஷலாலாம் இல்ல, சும்மா விளையாடின. சாரி, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்க. இந்தா, எனக்கும் அதே மாதிரி ஊட்டி விட. ரொம்ப பசிக்குது. லக்ஷ்மி, கொஞ்சம் சீக்கிரம் ஊட்டி விட. எதுக்கு இப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் ஊட்டு. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் சீக்கிரமா வெளியே எடுத்துற. ரிஷி, அது வந்து என்ன? நான் இத பத்தி தான் பேசுறதுக்கு வந்தேன். அன்னைக்கு அங்க ஒரு ஷெஃப் வந்திருந்தால, அதான் அவன் கூட கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னானே, அவன் பேரு முகேஷ் தானே? அவன் எப்படிப்பட்டவன்? அதாவது அவனை முழுசா நம்பலாமா? ஆஃப் கோர்ஸ் அவனை முழுசா நம்பலாம். ஏன்னா பல வருஷமா நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அது வந்து சில பேருக்கு தேவை இருக்கும்ல, அதாவது
பேராசை அதை ஜட்ஜ் பண்றது கஷ்டம். ஒருவேளை அவனுக்கு யாராவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல ஏதாவது டிமாண்ட் கூட வச்சிருக்கலாம். நான் என்ன யோசிச்சேன்னா, முதல்ல போயிட்டு அவரை மீட் பண்ணிட்டு வரலான்னு. ஒருவேளை ஏதாவது தகவல் சொன்னார்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அதுக்கடுத்து என்ன பண்ணலாங்கிறத நம்ம யோசிக்கலாம். அதனால அங்க இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். அதுதான் நான் யோசிச்சு வச்சேன். ஓகே, சரி, போதும். இப்போ வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, எனக்கு போதும். நல்லா இருக்கு. நீ நல்லா சாப்பிட்டல. நிறைய சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். குலாப் ஜாமுன் கொடுக்க மாட்டியா? அப்பாடா. சரியா, எனிவேஸ் நீ என்ன சொல்லிட்டு இருந்த கேஸ பத்தி? அது நான் என்ன சொல்றேன்னா, நான் முதல்ல போய் அந்த ஷெஃபை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். அவர்கிட்ட பேசுறேன். அவர் ஏதாவது சொன்னாருன்னா அது மூலமா நமக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைம் முடிஞ்சிருச்சுங்க, கிளம்புங்க. சரி. தேங்க்யூ. சரி, அந்த பேட் நியூஸ் என்னன்னு சொல்லு. மாமா நம்மளோட ரெகுலர் கிளைண்ட்ஸ் புக்கிங் பண்ணுவாங்க, டீலிங்ஸ் வச்சுப்பாங்க. ஆனா எல்லாரும் ஆல்மோஸ்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. டீல்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் எல்லாருமே. லீகல் நோட்டீஸ்னு சொன்னீங்க, என்ன லீகல் நோட்டீஸ்? சொல்லு. சார், ஃபுட் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஏ ஓ, ரிஷி ப்ரோ கோர்ட்ல சொன்னதா? நாங்க எக்ஸ்பைரியான பொருளை யூஸ் பண்றோம், சீப்பான பொருள்லாம் யூஸ் பண்றோம்னு சொன்னதா? அதனால நம்மளோட லைசன்ஸை கேன்சல் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. என்ன மாமா? சும்மா ரிலாக்ஸ்டா வந்து உட்காரு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலவா. சார், சாரி டு சே திஸ். அன்னைக்கு ரிஷி சார் கோர்ட்ல சொன்ன விஷயம் அவர் சொல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. உண்மையை சொன்னா அவன் அப்படி சொல்ல போறான்னு எங்க யாருக்குமே தெரியாது. Of course. லக்ஷ்மியை காப்பாத்தத்தான் அவன் அப்படி சொன்னான். ஏன்னா அவளை காப்பாத்த வேற எந்த வழியும் இல்ல. ரிஷி ப்ரோ பண்ணது 100% கரெக்ட் தான் மாமா. ஆனா இப்ப நாம என்ன பண்றது? இப்படி மாட்டிட்டு இருக்கோம். தெளிவா சொல்லுங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒருத்தன் மனசார ஒரு விஷயத்தை நினைச்சா கண்டிப்பா அது கிடைச்சிரும். அப்படின்னா லக்ஷ்மி கிடைச்சிருவா. பாருங்க, அடுத்தது சொல்லுங்க. நீங்க தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்ல சொன்னீங்க. இப்ப கவனமா கேளுங்க. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆட, என்ன நீங்க இவ்வளவு நேரம் கைய கழுவி பார்த்து மடக்கி இததான் நீங்க சொல்ல வந்தீங்களா? ஆபத்தா? என்ன ஆபத்து? என் ஆபத்து ஜெயிலுக்குள்ள இருக்கான். அவன் ரிஷி, அவனோட தம்பி என்ன தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கான். தோ இந்த இடம் இருக்கு பாருங்க, இங்கதான் நான் அடிக்க வந்தான். நீங்க ஜோசியரா இல்ல சும்மா வேஷம் போட்டிருக்கீங்களா? நான் எது சொன்னாலும் அது சரியா நடக்கும். ஆபத்து உன் பின்னாடியே இருக்கு. பின்னாடி ஒரு நொண்டி நாய் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. கேலண்டர்ல போட்டு இருந்துச்சு எனக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. கொஞ்சம் இப்படி பாருங்க, எனக்கு நல்ல காலம் பிறக்குது இல்ல, பொண்ணு கிடைப்பா இல்ல, பார்த்து சொல்லுங்களேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா முதல்ல என்ன காப்பாத்திப்ப. என்ன காப்பாத்தினாதான் ரிஷிய காப்பாத்த முடியும். அப்பதான் அவன் எனக்கு கிடைப்பான். நான் ஏதாவது பண்ணி லக்ஷ்மியை நான் தடுத்தாகணும். அவ ஷெஃப மீட் பண்ணக்கூடாது.